அஸ்ஸலாமு அலைக்கும் மை ஃப்ரெண்ட்ஸ். பழைய சாதம் வந்து ரெடி பண்ண போகிறேன். நைட்டு வந்து செஞ்சிட்ருக்கேன். இப்போ செஞ்சு வச்சிட்டோன்னா நாளைக்கு வந்து காலையில் சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு தான் அரிசி ஊற வச்சு வேக வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஊற வைக்க போகிறேன். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோ ஷேர் பண்ணி விட்டு பாருங்கள். 2 கப் வந்து அரிசி எடுத்திருக்கேன். நம்ம எப்பயுமே மீதமான சாப்பாடு, அதாவது மத்தியானம் செஞ்ச சாப்பாடை வந்து மறுநாள் நைட்டு தண்ணி ஊற்றி காலைல கஞ்சியாக குடிப்போம். ஆனால் நான் இதுக்குன்னு சாப்பாடு செஞ்சு பழைய சாதமாக ரெடி பண்ண போகிறேன். ஏன்னா நாளைக்கு காலைல செய்கிறதுக்கு டிஃபனுக்கு வந்து ரவை சேமியா எதுவுமே இல்லை. சரி, பழைய சாதமாக வந்து நைட்டே வந்து செஞ்சு தண்ணி ஊற்றி வச்சுட்டா நாளைக்கு காலைல குடிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு, ரொம்ப நல்லது இல்லையா வெயில் டைமில் பழைய சாதம்லாம் சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு ஊற வச்சிட்ருக்கேன். நல்லா களைஞ்சிட்டு ஒரு 2 நிமிஷம் ஊறட்டும். சுடு தண்ணி கொதிக்கிற அளவுக்கு, அதாவது தண்ணி வந்து கொதி வர அளவுக்கு. அப்போ வந்து கொஞ்சம் நேரம் ஊறினதுக்கப்புறம் அப்படியே வந்து போட்டுக்கலாம் உலையில். தண்ணி வந்து சூடாயிடுச்சு. கொஞ்சமாக உப்பும் போட்டுட்டேன். நாங்கள் டிஃபன்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். கடைசியாக மாவு இருந்துச்சா அதையே சாப்பிட்டாச்சு. வேறு மாவு மறுபடியும் வாங்கிட்டு வந்து மாவு கடை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி, நாளைக்கு என்ன செய்யறது? அப்போ காலைல ரவை சேமியாலாம் இருக்காது இல்லையா? அதனால் சரி இது மாதிரி செஞ்சு வச்சுட்டோன்னா நாளைக்கு வந்து பழைய சாதமாக குடிச்சிக்கலாம். உடம்பு ஒரு மாதிரி ஹீட் ஆகுற மாதிரியே இருக்குது. சரி, பாப்பாவும் பழைய சாதம்லாம் சாப்பிடுவா. அதுக்காக தான் வந்து செய்ய போகிறேன். சரி, வேக வச்சுருக்கேன். ஊறுக்காய் மிளகா நேற்று வாங்கிட்டு வந்தாங்க. இது போய் 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தாங்க. நான் ஊறுக்காய் மிளகா கூட செஞ்சு போட்டுட்டேன் பாருங்கள். ஏன்னா இது 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு வரத்துக்கு நம்ம அந்த பச்சை மிளகாயும் வாங்கி செஞ்சிடலாம் போல். அப்படி இருக்குது. ஓண்டா வந்து வச்சுருந்தாங்க. 10 ரூபாய்க்கு கொஞ்சம் ஒரு 5 6 தான் இருந்துச்சு ஊறுக்காய் மிளகா. சரி, இதே வறுத்துருவோம். நெக்ஸ்ட் டைம் வந்து பச்சை மிளகா வாங்கி செஞ்சு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இதான் வந்து வறுக்க போகிறேன். நான் எடுத்து வச்சுருக்கேன். நாளைக்கு தான் செய்வேன். எடுத்து வச்சு உங்கள்கிட்ட காட்டிகிட்ருக்கேன். பாப்பா பால் வந்து டெய்லியுமே பால் காய்ச்சிரும் இல்லைங்களா? ரொம்ப பால்லாம் எனக்கு அதிகமாக யூஸ் ஆகாது. டீ காஃபி நான் குடிக்க மாட்டேன். எப்பயாச்சும் 1 டைம் அது மாதிரி குடிப்பேன், அவ்வளோதான். அதுவும் எப்பயாச்சும்னா பிஸ்கெட் எதனா இருந்தால் டீ குடிக்கணும்னு தோண டைமு எப்பயாச்சும், அதுவும் டெய்லியெலாம் குடிப்பேன். எப்பயாச்சும் 1 டைம் குடிப்பேன். வீக்லி 1 டைம் அந்த மாதிரி, மந்த்லி 1 டைம் அந்த மாதிரிலாம் குடிப்பேன் நான் டீ. ஏன்னா எனக்கு பிடிக்காது டீ குடிக்கிறது, காஃபிலாம் பிடிக்காது. எங்கள் வீட்டுக்கார் குடிப்பார். இந்த ஒரு பாக்கெட்டே வந்து வாங்கிட்டு வந்துட்டேன்னா பாப்பாக்கும் காய்ச்சிக்கிட்டு அப்படியே எங்கள் வீட்டுக்கார் எங்கள் ஹஸ்பண்ட் எதனா கேட்டாங்கன்னா காஃபி டீலாம் போட்டு கொடுத்துருவேன். டெய்லியும் ஏடு வந்து வேஸ்ட்டாக தானே போகுதுன்னு சொல்லிட்டு இந்த கப்பில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது 1 வாரம் அது எடுத்து வச்சு இதுவே நிறைய வந்திருக்கு. நான் பாப்பாவுக்கு பாலை கொடுத்து இந்த ஏடை எடுத்து கீழே தானே நிறைய தடவை கீழே போடுவேன். எதுக்கு இந்த மாதிரி கீழே போடுறோம், எடுத்து வைக்கலாம்னு சொல்லிட்டு இந்த 1 வீக்காக வந்து எடுத்து வச்சிட்ருக்கேன். கொஞ்சம் நிறைய தான் இருக்குது. ஃப்ரீசரில் அந்த ஐஸ் கட்டி கீழே இருக்கும் பார்த்திங்களா, அங்கே வச்சுருக்கேன். இன்னும் அடுத்த மந்தில் வந்து கடைசியில் வந்து செய்யலாம், நெய் மாதிரி செஞ்சிடலாம் சொல்லிட்டு எடுத்து வச்சிட்ருக்கேன். பாலுமே கொதிக்க வச்சுட்டேன். சாயங்காலம் காய்ச்சி இருந்தேன் பால். பாப்பாவுக்கு மறுபடியும் பாலை கொதிக்க வச்சு எடுத்து வச்சுட்டேன். சாப்பாடும் வந்து நல்லா வெந்துருச்சு. வடிச்சிடலாம். வடிச்சிட்டு பச்சை தண்ணியை அதாவது பச்சை தண்ணி டைரெக்டாக வருது இல்லையா, அதில் சாப்பாடை கொஞ்சம் அலசிட்டு தண்ணி ஃபுல்லாக பிடிச்சி அப்படியே வச்சிட்டிங்கன்னா பழைய சாதம் காலைல நல்லாயிருக்கும். அதுவே வடிக்காமல் வச்சிட்டோன்னா ஒரு மாதிரி குழஞ்ச மாதிரி ஆகிடும் சாப்பாடு. அதுக்காக தான் வடிச்சிட்டு பச்சை தண்ணி போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி ஃபுல்லாக தண்ணி ஊற்றி வச்சிட்டோன்னா நிறைய தண்ணி இருக்கணும். அப்போ தான் வந்து வேறன்னு இருக்கும். இல்லைனா ஒரு மாதிரி குழஞ்ச மாதிரி ஆகிடும் சாப்பாடு. அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். காலைல சாப்பாடுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஏன்னா டிஃபன் இல்லைன்னா ஒரே குழப்பமாக இருக்கும். ஏன்னா எங்கள் ஹஸ்பண்ட் வந்து காலைல டிஃபன் வந்து டக்குன்னு செஞ்சு கொடுத்துடணுமா, அதுக்காக தான். இப்போ இது வந்து ரெடி ஆகிடுச்சா காலைல சாப்பிடுவாங்க. தயிர் கூட வாங்கிட்டு வந்து தயிர் போட்டு சாப்பிட்டுப்பாங்க.
சிலிண்டரெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு போய் படுத்தாச்சு. காலையில் விடிஞ்சதை காலையில் விளாகவும் எடுத்திருப்பேன். நைட்லேருந்து மார்னிங் வரைக்கும் கண்டினியூவாக இந்த விளாக் நான் எடுத்திருப்பேன். காலையில் எழுந்துச்சி ஜன்னலை வந்து திறந்து விட்டுட்டேன். சிலிண்டர் எப்பயுமே ஆஃப் பண்ணிட்டு தான் நாங்கள் படுப்போம். எதனா ஒரு பயம் அதுக்கு ஏதாவது சிலிண்டர் ஆஃப் பண்ணிட்டு படுவோம். தண்ணிலாம் வந்து பிடிச்சி வச்சிட்டேன். தண்ணி வந்து ஒரு கரெக்டாக 8:30 9 மணிக்கெலாம் நின்றோமா, அதனால் தண்ணியை வந்து பிடிச்சி வச்சிட்டேன். கஞ்சி தான் இருக்கு இல்லையா, ஊறுகாய் மிளகா வந்து வறுக்க போகிறேன். குட்டி வானல் என் பொண்ணோட வானல், அதில் தான் வந்து தாளிப்புலாம் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சூப்பராக வந்து வறுக்க வருது. ஊறுகாய் மிளகாவும் வறுத்துட்டேன். சாப்பாடும் அந்த பழைய சாதமும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் தான் சாப்பிட போகிறேன். எங்கள் வீட்டுக்காரன் பாப்பாவும் தூங்கிட்டு இருக்காங்க. சரி அவங்க ஏஞ்சி சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க பொறுமையாக எழுந்திரிக்கலன்னு சொல்லிட்டு நான் சாப்பிட உட்காட்டேன். ஏன்னா காலையில் நம்ம வேலை எதனா செஞ்சுட்டு டக்குன்னு பசி எடுக்கும். டீ காஃபியும் குடிக்க மாட்டேனா, பசி எடுத்துக்கும் எனக்கு. அதனால் வந்து சாப்பாடு போட்டு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்ருக்கேன். எனக்கு நான் சாப்பிட போகிறேன். மீன் குழம்பு வந்து நேற்று செஞ்சது கொஞ்சம் இருக்குது. எங்கள் வீட்டு கிச்சன் ஏன் அப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் வந்து கேட்டிருந்தீங்க. அது வந்து ஆயில் ஃபுல்லாக சமைக்க பார்த்து ஆயில் எல்லாம் மேலே போய், அதாவது வழி இல்லாததுனால அந்த மாதிரி ஃபுல்லாக அந்த ஆயில் எல்லாம் கசிஞ்சு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளோதான். அதை க்ளீன் பண்ணிட்டு பெயிண்ட் அடிச்சோன்னா அதுக்கே செலவாயிடும் சொல்லிட்டு இப்போதைக்கு பண்ணாமல் இருக்க. ஒரு நாள் கண்டிப்பாக பண்ணணும். நிறைய கமெண்ட் அதுதான் வந்துருந்துச்சு. கொஞ்சமாக அந்த மீன் குழம்பு வச்சு சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. பழைய சாதத்துக்கு அந்த பழைய மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் அப்படியே வீடியும் பெருக்கிட்டேன். இந்த டாய்ஸ் ஃபுல்லாக என் பொண்ணு கொட்டி வச்சுருக்கா பாருங்கள். பெருக்க பார்த்து டெய்லி இந்த டாய்ஸ் எடுத்து போகிறது தான் எனக்கு வேலையாகவே இருக்கும். எனக்கு அந்த பொறுக்கி ஒரு பொருளாக எடுக்கிற பாருங்க, அவ்வளோ கோவம் வரும் என் பொண்ணை நினச்சா. எனக்கு டெய்லியுமே அதனால தான் டாய்ஸ் எல்லாம் எடுத்து ஒழிச்சு வச்சுருவேன் நான். அவள் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கா. டாய்ஸ்லாம் பாருங்கள், இவ்வளோ டாய்ஸு. இப்போ சாயங்காலம் பேருக்குன்னா சாயங்காலம் வந்து இதே மாதிரி வரும் டாய்ஸு. டெய்லியும் ஒரு நாளைக்கு 2 தடவை 3 தடவை பேருக்குனாலும் அத்தனை டைமே அந்த டாய்ஸ் வந்துடும். அள்ளி போட்டுட்டு பூ நேற்று வச்சு விட்டு அந்த பூவெல்லாம் பிச்சு ஃபுல்லாக போட்டா பாருங்கள். இதே வேலை தான் எனக்கு. இவளுக்கு வேலை செய்யவே கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி சேட்டை பண்ணுறான் என் பொண்ணு. இப்போ எப்படியோ அடுத்த மாதம்லாம் ஸ்கூலுக்கு வந்து அனுப்பிடுவோம். ஸ்கூல் போயிடுவா, ஸ்கூல் சேர்க்கணும். இதெல்லாம் அள்ளி போட்டுட்டு வீட்டில் வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணனா வந்து பொம்மை வேறு பாப்பா பிச்சு போட்டுட்டாளா, அந்த பஞ்சுலாம் வெளியே வந்துட்டு இருக்குதா. சரி அதை வந்து தச்சு வச்சிடலாம்னு சொல்லிட்டு தைக்க வந்து ஊசி நூல் வந்து எடுத்துகிட்ருக்கேன். என்ன தான் தச்சு வச்சாலும் அதே மாதிரி தான் அவன் இருந்தாலும் தச்சு வச்சுட்டே இருப்பேன் நான். எதனா ஒன்று பிஞ்சாலே உடனே வந்து தச்சு வச்சுருவேன். ஊசி நூல் தான் எடுத்து வச்சுருவேன். மிஷின்லாம் இருக்குது. தையலுக்கு தேவையான பொருள், ஆரி ஒர்க்கு தேவையானது எல்லாமே என்கிட்ட இருக்கு. ஆனால் எதுவுமே நான் இது வரைக்கும் தச்சதும் இல்லை, ஒன்றுமோ பண்ணதும் கிடையாது. ஊசி நூலை கவுத்தி அதில் வந்து தச்சிடலாம். பஞ்சு பாருங்கள் எப்படி வெளியே வந்திருக்கு. 2 பொம்மையிலேயே வந்து பஞ்சு வெளியே வந்திருக்கும். அவங்க வந்து காலை வச்சு படுப்பாங்க. என் பொண்ணு வந்து விளையாடுவா. மேலே வந்து தலகான்லாம் வச்சு அப்படியே குதிப்பா. அதுமாரிலாம் பண்ண பார்த்து பஞ்செல்லாம் அப்படியே ரொம்ப நாள் ஆச்சு இதை வாங்கி. அதனால அந்த பஞ்செல்லாம் வெளியே வருதா, சரி அப்படியே விட்டுட்டோன்னா பஞ்செல்லாம் வெளியே வந்து பொம்மை வீணாக போயிடும்னு சொல்லிட்டு ஏற்கனவே 2 3 பொம்மை அப்படி தான் வீணாகிடுச்சு. சரி இதையாச்சும் தச்சு வச்சிடலாம் சொல்லிட்டு தச்சிட்ருக்கேன் நான். என்ன தான் தச்சு வச்சாலும் அடுத்த மாதம் பார்த்தா இதே மாதிரி பிஞ்சு தான் போவோம்.
நம்மளோட சேனலில் டே இன் மை லைஃபாக வந்து நான் என்னென்ன பண்ணுறேன்னா வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.